வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸசைஸ் 2.8ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ்ல என்னன்னா சம் கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. நமக்கு ஏபில வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன். அப்படிதான் இந்த ஜிபில வந்து எத்தனை ஈக்குவேஷன்? ரெண்டு ஈக்குவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னா a r raised to n minus 1 divided by r minus 1. ஓகேவா? இது இருக்குன்னா r not equal to 1. r வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருக்கக்கூடாது. அது இல்லாமல் r வந்து ஒன்றை விட பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது இந்த ஈக்குவேஷன். சரியா? r வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, r வந்து என்னது ஒன்றை விட பெருசாக இருக்கணும். அதுக்கு தான் என்னது இந்த ஈக்குவேஷன். a r raised to n minus 1 divided by r minus 1. ஓகே, இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. a 1 minus r raised to n divided by 1 minus r. அப்படியே திருப்பி வரும். இது எதுக்குன்னா r not equal to 1 or less than 1. r வந்து என்னதான் இருக்கணும்? 1 விட குறைவா இருந்துச்சுன்னா என்னது இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ r 1 விட கூட இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன். r வந்து 1 விட கூடாதுன்னா r ஃபர்ஸ்ட்ல வரும். r 1 விட சின்னதாக இருந்தாலும் r ரெண்டாவது வரும். ஏன்னா 1லேருந்து மைனஸ் பண்ணலாம். அப்போ வந்து சின்ன நம்பர் இங்கே சின்ன நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்க. போதும் ஆறு வந்து ஒன்னோட பெருசாக இருந்தது ஒன்றுலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்போ ஆறு வந்து என்னது பெருசாக இருக்கும்னு அர்த்தம். இது வந்து என்னது ஆறு சின்னதாக இருக்குன்னு ஒன்றுனா பெருசாக இருக்கும். பெரிய நம்பரில் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அதை மைனஸில் வச்சுக்கோங்க. ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்கு இந்த ஈக்குவேஷன் வருங்கிறத எப்படி மனசில் வச்சுக்கலாம்? ஒன்றை விட இது வந்து ஆனது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஒன்னோட பெரிய நம்பர் இருக்கிறதுக்குலாம் இந்த ஈக்குவேஷன். இப்போ ஒன்னோட வந்து சின்னதாக இருக்கிறதுக்குலாம் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ரெண்டும் வந்து ரெண்டு குழப்பக்கூடாது. இந்த ரெண்டு ஞாபகம் வந்து அடுத்த நம்ம சம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து என்னது தந்திருக்காங்க. ஓகே, இதை வச்சு கண்டுபிடிச்சலாமா? ஃபர்ஸ்ட் a என்னது 5 தெரியும். r என்னது t2/t1 சீக்வல் டு என்ன வரும்? சீக்வல் டு ஓகே, இது வந்து ஒன்று பண்ண முடியாது. மைனஸில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றை விட சின்னதுன்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு என்னது இருக்கும்? இங்கே 1 2 3 4 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? -1 -2 -3 இருக்கும். அப்போ ஒன்றை விட சின்னது. ஒன்றை விட சின்னதுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? சமுக்கு SN ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்? a ஒன்றை விட சின்னது. அப்போ ஒன்று தான் பெருசாக இருக்கும். அப்படி தானே? அப்போ ஒன்று ஃபஸ்ட்டில் போடும். ஒன்று என்னது பெருசாக இருக்கும். ஒன்றோட சின்னதுன்னா ஒன்று பெருசாக இருக்கும். 1 minus r raised to n. இப்படி தைட்டு மனசில் வச்சுருந்தாலே போதும். என்னது ஆர் வந்து என்னது ஒன்றை விட சின்னதுன்னா ஒன்றுலேருந்து தான் நம்ம அதை சின்னதாக மைனஸ் பண்ணுவோம். அப்போ ஆர் இந்த சைடு வரும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இதை போட்டால் போதும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வரும்? ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுவது 5 1 வந்து என்னது 1 மைனஸ் r வந்து என்னது -3/5 the whole raised to n. ஓகேவா? இங்கே என்னது 1 மைனஸ் r என்னது -3/5. ஓகே, அப்படியே சேர்ந்தது. ஈக்குவேஷன் எழுத தெரியும், அதுக்குள்ளே போட தெரியும். இது வந்து கண்ணமூடி போட்டலாமா? ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சதாலே ஏ என்னது ஆறுன்னு தெரிஞ்சாலே இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம கண்ணமூடி போட்டுடலாம். இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? அந்த மைனஸ் வரும்போது இந்த ப்ராக்கெட் போட மறக்கக்கூடாது. அது இல்லைன்னா நிறைய மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. இது ப்ராக்கெட்டை போட்டு விட்டுறோம். ஓகே, 5 into 1 minus -3/5 the whole raised to n divided by 1 plus 3/5. minus into minus plus தானே? அப்போ இந்த 1 plus 3/5 என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணால் கீழே உள்ளதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தான் என்னது மேலே உள்ளதை ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ முடியும். இங்கே வந்து 5 தான் இருக்குது. கீழே ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஈஸி. நமக்கு இதே நம்பர் வச்சு மேலே கீழே மேலே பண்ணாலே போதும். இப்போ என்ன வரும்? 5. அதுதான் நான் 5 plus 3/5. கரெக்டா? அப்போது என்ன வரும்? 5 1 minus -3/5 the whole raised to n divided by 5 plus 3/5. அப்போ என்ன ஆன்சர்? equal to 5 1 minus -3/5 the whole raised to n. இது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம whole raised to n இருக்குது. சரியா? டிவைடட் பை அங்கே என்ன வரும்? 8/5. கரெக்டா? இதை என்ன பண்ணலாம்? இதுக்கு டிவைடட் பை இருக்கும்போது அங்கே வரும்போது என்ன ஆகும்? மல்டிபைல தலைகீழ வரும். 1 minus -3/5 the whole raised to n into 5
5/8. ஓகேவா? அப்போ 5/8 வரும்போது மேலே எடுத்துகிறேன். 5/8 வரும்போது நமக்கு என்ன வரும்? 5 minus 5 1 minus 3/5 the whole raised to n into 5/8 தானே. அப்போ 5 into 5 எவ்வளவு? 25. அப்போ 25/8 1 minus 3/5 the whole raised to n. இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சின்ன சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் எழுதுறது வந்து என்னது மாறக்கூடாது. என்னது ஒன்னோட சின்னதாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்னது 1 வரணும். அவ்வளோதான். ஓகே ஓகே செகண்ட் இது பார்த்துடலாமா? இதில் வந்து ஏ என்னது 256, ஆர் என்னது 64/256. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2ல் பண்ணிடலாமா? 3 2s are 6, 2 2s are 4, 1 2 2s are 4, 16 8 2s are 16, 1 2s are 2, 12, 6 2s are 12, 6 2s are 12, 4 2s are 8. அடுத்தது என்னது? 8 2s are 16, 1 2 2s are 3 2s are 6, 2 2s are 4. ஓகே, அடுத்தது பண்ணிடலாமா? 4 2s are 8. இது என்ன வரும்? 1 2s are 2, 12, 6 2s are 8. இது வந்து 2 2s are 4, 8. இது 1 இது 4. அப்போ 1/4. 1/4னா நமக்கு 1 விட சின்னதாக பெருசா? சின்னது தானே. அதுதானே பாயிண்ட்ஸ் தானே வரும். அப்போ இது வந்து என்னது? 6 1 விட சின்னது. இப்போ r equal to என்னது? 1/4னா 1 விட சின்னது. என்ன ஈக்குவேஷன்? Sn equal to a 1 minus r raised to n divided by 1 minus r. அப்படிதானே? சின்னதுன்னா இந்த ஃபார்முலா தானே. ஓகேவா? 256 into 1 minus 1/4 the whole raised to n divided by 1 minus 1/4. Okay, and then 256 into 1 minus 1/4 the whole raised to n divided by 1 minus 1/4. நம்ம என்ன சொன்னேன்? இது வந்து அடிஷனா சப்ராக்ஷனா பண்ணணும்னா கீழே ஈக்குவல் ஆகணும். இப்போ இங்கே கீழே இருக்கிற மேலே இந்த 4 வச்சு என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4 minus 1/4. கரெக்டா? ஓகே, 256 1 minus 1/4 the whole raised to n divided by என்ன வரும்? 3/4. அப்போ இது இங்கே எடுத்தோன்னா தலைகளை வந்து சொல்லியிருக்கேன். அப்போ 256 into 4/3 1 minus 1/4 the whole raised to n. இதை 3ல் போட்டுக்கலாமா? என்னது? 8 3s are 24, 60 8 4 24, 16 வராது. அப்போ நம்ம வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டலாம். சரியா? 3. அப்போ இந்த மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 1024 divided by 3 into 1 minus 1/4 the whole raised to n. இதுதான் என்னது? Sn. புரிஞ்சுதா? சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஃபார்முலா மட்டும் எதுக்கு எழுதணுங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டாலே போதும். சரியா? ஓகே, இது வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 terms of the GP. ஃபர்ஸ்ட் 6 terms கொடுத்துருக்காங்க. அப்படிதானா? இப்போ இதில் ஏ என்னது? 5, ஆர் என்னது? 15/5. ஓகேவா? ஓகே, அடுத்து என்னது? n வந்து என்னது? 6. இப்போ 15/5 வரும்போது நமக்கு என்ன வரும்? 1 3. அதுதானா? அப்போ வந்து என்னது? ஆர் வந்து என்னது? 3. ஓகே, இங்கே வந்து எஸ்என் ஃபார்முலா என்னது நமக்கு? இது வந்து பாருங்க, ஆர் வந்து 3 இருக்கு. 1 பெருசு தானே. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? ஆர் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். சரியா? அதுதானா? ஆர் வந்து என்னது? 1 விட பெருசு. அப்போ இந்த ஃபார்முலா எழுதணும். அப்போ பெருசுல சின்னதாக எழுதணும். அப்போ 1 அந்த சைடு வந்துடும். ஓகே, ஏ என்னது? 5, ஆர் என்னது? 3, n என்னது? 6 minus 1 divided by r என்னது? 3 minus 1. ஓகே, இப்போ 5 3 power 6 என்னது? 3 3 3 3 3 6 டைம்ஸ் பண்ணணும். இப்போ 7 2 9 வரும். சரியா? அது மல்டிப்ளை பண்ணி பாருங்க. divided by 2. அப்போ 5/2 into 729லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 728. இது ஈவன், இது ஈவன். அப்போ 2ல் போகும் தானே. 2 2s are 4, 3 2s are 6, 12, 6 2s are 12, 4 2s are 8. அப்போ 5 into 364.
equal to 5 into 364 நமக்கு என்னது மல்டிப்ளை பண்ணா 1820. அப்போ நமக்கு sum of என்னது first 6 terms ஓட என்னது 1820. இதுதான் ஆன்சர். சரியா? எல்லாத்துலேயுமே இந்த என்னது ஃபார்முலா எழுதி எல்லாம் எடுத்து எழுதுனதுக்கே நமக்கு மார்க் போடுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப் எழுதுறதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இப்போ இதில் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் மார்க் போடுவாங்க. ஓகே, டைரெக்டாக எல்லாம் இங்கே பண்ணிவிட்டு இதோ டைரெக்டாக இதுக்கப்புறம் நீ தூக்கி எழுதி வச்சிட்டிங்கன்னா அதில் தப்பு வந்துருச்சுன்னா ஃபுல்லாக தப்பாயிடும். ஸ்டெப் எழுதும்போது இந்த பெரிய இதாவது சின்ன பெரிய சம்லாம் பாதி ஸ்டெப் வரையும் கரெக்டாக இருந்தாலே அதுக்கு மார்க் உண்டு. அப்போ ஸ்டெப் மேக்ஸிமம் ஸ்டெப் எழுதுனா கேர்லெஸ் மிஸ்டேக்கும் குறையும், நமக்கு வந்துட்டு மார்க்கும் கிடைக்கும் தப்பானாலும். சரியா? ஓகே, தேர்ட் இது பாருங்க. ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்னது ஏ கண்டுபிடிக்கணும். ஹூஸ் காமன் ரேஷியோ வந்து 5. அப்போ ஆர் கொடுத்துட்டாங்க. ஹூஸ் சம் டு ஃபர்ஸ்ட் 6 டேர்ம் இஸ் வந்து 46,872. ஃபர்ஸ்ட் 6 டேர்முக்கு அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம கொடுத்தது எழுதிடலாமா? ஆர் ஈக்குவல் டு ரேஷியோ தானே 5. அடுத்தது S6 எவ்வளோ 46,872. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஏ தெரியாது நமக்கு. எஸ்என் ஃபார்முலா என்னது? ஆர் வந்து பெருசாக இருந்தாலும் என்ன ஃபார்முலா? R(n - 1) டிவைடட் பை R - 1. அப்படிதானே? அப்போது இது ஈக்குவல் டு எவ்வளோவா? ஓகே, நம்ம அடுத்த லைனில் எழுதலாம். x6 அப்படிதானே? x6 ஈக்குவல் டு என்னவா? 4600. அப்போ ஏ வந்து என்னது தெரியாது. ஆர் என்னது 5 n வந்து 6 ஈக்குவல் டு 5 - 1 ஈக்குவல் டு எவ்வளோவா? 46872. ஓகேவா? தெரிஞ்சதெல்லாம் லேஜின்னு என்ன பண்ணலாம்? இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாமா? a இன்ட்டு 5 என்னது 6 டைம்ஸ் 5 பண்ணணும். பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 15625 minus 1 divided by 4 equal to 46872. இந்த 4 அங்கே எடுத்துலாமா? எப்பவுமே ஈக்குவல் டு அந்த சைடு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே டிவிஷன் இருக்குது, அங்கே மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளைல இருக்குது டிவிஷன் ஆகும். அப்படிதான். அப்போ ஏ இன்ட்டு 1 இப்படி போட்டலாம். இன்ட்டு 15624 ஒன்றை மைனஸ் பண்ணியிருக்கேன். சரியா? 46872 இன்ட்டு 4. ஓகே, மேலே போயிடுச்சு. இன்னும் ஏ வந்து என்ன வரும்? 46872 இன்ட்டு 4. இது மல்டிப்ளை இருக்குது, இங்கே என்ன ஆகும்? டிவைடட். ஓகேவா? இனி இது என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்துடலாமா? 2 பண்ணி பார்க்கலாமா? 2 2s are 4 பெருசாக வரும். 7 2s are 14 16 8 2s are 16 1 2 2s are 4. இனி இது வந்து 2 ஈவனில் இருக்கப்போ 2ல் போகும். அப்போது 3 2s are 6 18 9 2s are 18. இங்கே 1 இருக்குது, சின்னது 0 போட்டுக்கலாம். 6 2s are 12. இப்படி வரும்போது 0 போட்டு நிறைய பேர் விட்டுட்டு 396 எழுதுவாங்க. அப்படின்னு டிவைட் பண்ணி இதில் எழுதுங்க. சரியா? ஓகே, இன்னும் வந்து என்ன பண்ணலாம்? இங்கேயும் 2 தான் இருக்குது, ஈவனில் இருக்குது. அப்போ இது விட்டு கொடுத்து பார்க்கலாம். 2 2s are 4 1 2s are 2 19 9 2s are 18 10 5 3. இங்கே என்ன வரும்? 2 3 4 3 12 6. ஓகே, அப்போது இது வந்து நம்ம திரும்ப 3ல் கொடுக்கலாமா? 3ல் கொடுத்துட்டா என்ன வரும்? 6 2s are 18 15 5 1. இங்கே என்ன வரும்? 23 அப்படின்னா 7 2s are 21 24 8 1 3s are 2. அப்போ என்ன வந்துச்சு? 7 8 1 2 divided by 651. ஓகே, இதுவும் இன்னும் போமான்னு பார்க்கணும். 3ல் போமான்னு பார்க்கலாமா? 2 3s are 6 1 3 21 7 2 3s are 6 18 6 2s are 6 3s are 18 0 12 4. ஓகே, போயிடுச்சு. திரும்ப இதுவும் கொடுத்தோம்னா விட்டு கொடுத்தா நமக்கு என்ன வரும்னா 12 வரும். நான் திரும்ப கொடுக்கல, ரொம்ப பெருசாக போகிறதுனால கொடுக்கல. நமக்கு ஏ தானே கேட்டுருக்காங்க. அப்போ ஏ சீக்கிரம் ஃபஸ்ட்டு நம்ம காமன் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 12. அவ்வளோதான. சிம்பிளிஃபை பண்ணது மட்டும் என்ன செய்யணும்? கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சரியா? இதில் டவுட் இப்படி விட்டு கொடுக்குற டவுட் வருவாங்க. சைடில் டிவைட் பண்ணி இதில் எழுதினாலும் போதும். ஓகேவா? ஓகே, அடுத்தது 4th சம். சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் 9 3 + 1 போயிட்டே இருக்குது. இதில் நான் ஒரு சம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? இன்ஃபினிட்டி ஃபார்முலாவை சொல்ல மறந்துட்டேன். இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்னதுன்னா
a by 1 minus r. இதை வந்து ஃபர்ஸ்ட் இதில் சம்மில் சொல்ல வந்துட்டு இன்ஃபினிட்டி கேட்டிருந்தாங்கன்னா சம்முக்கு வந்து என்ன ஃபார்முலா a by 1 minus r. இதில் a என்னது 9, r என்னது 3 by 9. அப்போ நம்ம 1 by 3 வரும். ஓகேவா? அப்போ இது இன்ஃபினிட்டி இந்த ஃபார்முலாலாம் வந்து இந்த ஃபார்முலாவில் எழுதிடலாமா? இந்த ஃபார்முலாவில் எழுதும்போது என்ன வரும்? s infinity is equal to a வந்து 9 divided by 1 by 3. 1 minus 1 by 3. இப்போ 9 by நான் என்ன சொன்னேன் இதில் வந்து இதனால் இந்த இன்ட்டு பண்ணணும்னு சொன்னேன். அப்போ தான் அப்போ என்ன வரும் 3 minus 1 by 3 is equal to என்னது 9 by 2 by 3. இப்படி வந்து நான் என்ன வரும் இங்கே வரும்போது டிவைடட், அதுக்கப்புறம் டிவைடட் வரும்போது இது இங்கே எடுக்கணும், தலைகீழாக இன்ட்டுவாக மாறும் 3 by 2. அப்போ 27 by 2. இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். ஓகே, இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்னது a by 1 minus r. ஓகேவா? இது வந்து 1 விட சின்னது 1 by 3. ஓகே, ரெண்டாவது சம் பார்க்கலாமா? இதில் வந்து a என்னது 21, r என்னது 14 by 21. 14 21 எதில் போகும்? 7ல் போகும். தானே 3 7 2 இப்போ 2 by 3. ஓகே, s infinity ஃபார்முலா என்னது a by 1 minus r. a என்னது 21, 1 minus 2 by 3. இது நம்ம என்ன சொன்னேன் இது வந்து இது பண்ணும்போது இதில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகும்? இது 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானே? இப்போ 21 by 3 minus 2 by 3 is equal to 21 by 1 by 3 is equal to 21 into 3 by 1 இல்லாத 1 தான். அப்போ 21 into 3 என்ன வரும்? சாரி 3 6 63. அப்போ s infinity என்னது 63. ஓகே, ஈஸி சம்ஸ். இன்ஃபினிட்டி கிடைச்சா ஈஸி. அப்படிதானே? ஓகே, இது ஃபிஃப்த் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ இன்ஃபினிட் ஜேபிஎஸ் 8 இன்ஃபினிட்டில் விட்டுறாங்க. சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கொடுத்துட்டாங்க. சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32 by 3. சம்மும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காமன் ரேஷியோ என்னது கண்டுபிடிக்கணும். அப்போது எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்னது a by 1 minus r. இதில் வந்து என்னது a என்னது 8. s இன்ஃபினிட்டி என்னதான் 32 by 3. ஓகே, அப்போது இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாமா? தெரிஞ்செல்லாம் போட்டலாம். 8 by 1 minus r equal to என்னதான் 32 by 3. ஓகே, இது கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடலாமா? பண்ணும்போது என்ன வரும்? 8 into 3 is equal to 32 into 1 minus r. இது இப்படி இங்கே எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும். சரியா? எப்படி பண்ணாலும் ஒன்று தான். இப்போ 8 3 சார் என்னது நமக்கு 24. இதை உள்ள இன்ட்டு பண்ணிடலாமா? 32 minus 32 r equal to 24. இந்த minus 32 வந்து 32 r இங்கே வச்சுட்டு இங்கே வந்து 32 எடுத்துடலாமா? minus 32. இங்கே வரும்போது என்ன ஆகும்? ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். தான் இது ப்ளஸ் 32 இருக்குது. அந்த சைடு வரும்போது minus 32 ஆகும். அப்போது minus 32 r equal to என்னது -8. ஓகேவா? இப்போ மைனஸும் ரெண்டு சைடு இருக்கும்போது அந்த ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்போ r equal to என்னது 8 by 32. இங்கே மல்டிப்ளை இருக்குது, இங்கே டிவைட் ஆகும். ஓகேவா? 32 நமக்கு என்ன வரும்? 1 8 are 8 என்னது 4 8 are 32. அப்போ காமன் ரேஷியோ r என்னது 4. அவ்வளோதான். ஈஸி சம். பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து ஃபைண்ட் த சம் டு n terms of the series 0.4 0.44 போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ சம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன செய்யலாம்னா எஸ்என் என்னது நமக்கு 4 by இது வந்து என்ன செய்யணும்? 10ல் வந்து பாயிண்ட்ஸ் போகிறது என்னது? ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தால் 10 அப்படிதானே? 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது என்னது 100 ப்ளஸ் 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னது 1000. ஓகே, இதே வேல்யூ தான் இது. நம்ம வந்து டிவைட் பண்ணி எழுதும்போது இந்த வேல்யூ வரும். அப்படிதானே? ப்ளஸ் n டர்ம்ஸ் வரைக்கும் போகுது. சரி, இதுக்கப்புறம் என்னென்னா இந்த வந்து இந்த 4 நம்ம வந்து வெளியில் எடுக்கலாம். 4 வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 1 by 10 plus 11 by 100 plus 1 by 1000 plus etc. to n terms. ஓகே, இது என்ன செய்யணும்? நம்ம வந்து இது வந்து இந்த சம்முக்கு தேவைப்படாதனால நம்ம என்ன செய்கிறோம்? 9 by 9 பண்ணுறோம். 9 by 9 ஒன்றுன்னு தான் அர்த்தம். அப்படிதானே? இப்போ இதை இங்கே கொண்டு வரோம். 1 by 100 plus 1 by 1000 plus etc. n terms.
ஓகேயா? இப்போ வந்து என்னது, இந்த 9 அங்கே வச்சுக்கலாம். 4/9 இந்த 9 வந்து என்ன செய்கிறோம், உள்ள இன்ட்டு பண்ணுறோம். இப்போ 9/10 ப்ளஸ் 99/100 ப்ளஸ் 999/1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா n டைம்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம், 9க்கு என்ன எப்படி எழுதலாம், 9 10 - 1 எழுதலாமா? அப்போ இது வந்து என்னது 100 - 1 எழுதலாமா? இது வந்து என்னது 1000 - 1 எழுதலாமா? எல்லாமே வேல்யூ ஒன்று தானே, அதை வச்சு எடுக்கிறோம். ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகே, அடுத்து 4/9 இப்போ வந்து தனித்தனி எடுக்கிறோம். 10/10 - 1/10 இதைத்தான் தனித்தனி எடுக்கிறேன். சரி, 100/100 - 1/100 ப்ளஸ் 1000/1000 ப்ளஸ் -1/1000 ப்ளஸ் அட்ரஸ்ல n டைம்ஸ். புரிஞ்சுதா? எழுதியாச்சு. அப்போ இது வந்து என்ன வரும், 1 வரும் தான் இதெல்லாம். அப்போ என்ன வரும், 4/9 1 - 1/10 ப்ளஸ் 1 - 1/100 ப்ளஸ் இது வந்து 1 தானே, 2 பண்ணி 1 - 1/1000 போயிட்டே இருக்கும் n டைம்ஸ் வரைக்கும். ஓகே, இப்போ என்ன செய்கிறோம்னா, அந்த 1 எல்லாம் தனித்தனியாக எடுக்கிறோம், 1 எல்லாம் தனித்தனியாக எடுக்கிறோம். அப்போ 4/9 இந்த 1 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா n வரையும் போகும். ஓகே, அடுத்து இங்கேருந்து என்ன செய்கிறோம், இந்த மைனஸ் அப்படி இருக்கிறோம். எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் என்ன வரும், 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் என்னது n டைம்ஸ். புரிஞ்சுதா? இது ரெண்டு தனித்தனியாக எடுத்து, இந்த 1 எல்லாம் தனியாக 1 இதெல்லாம் தனியாக எடுத்துருக்கோம். அது ஏன் மைனஸ் இது ஏன் ப்ளஸ் வருதுன்னா, அந்த மைனஸ் வெளியில் எடுத்துருக்கோம். அதனால் காமனாக எடுத்து நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா, அதனால என்னது 1 ப்ளஸ் வருது. ஓகே, இப்போ இதில் நமக்கு என்னன்னு பார்த்தா, இது வந்து 1 தான் அப்படிலாம். இதில் நம்ம என்ன பார்த்தா, இதில் வந்து a வந்து என்னது 1/10 அதுனா, r என்னது 1/100 டிவைடட் பை 1/10. அப்போ இங்கே வரும்போது என்ன, 1/100 இன்டு 10 வருதுன்னா, இப்போது 1/10. r வந்து என்னது 1/10. ஓகேவா? எஸ்என் ஃபார்முலா என்னது, இது வந்து என்னது 1 விட சின்னது. அப்போ என்ன ஃபார்முலா வரும், a இன்டு 1 - r/n டிவைடட் பை 1 - r. அதுதானே, இது 1 விட சின்னது தானே. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா தானே வரும். ஓகேவா? அப்போ எஸ்என் ஈக்குவல் டு என்னது 4/9 இங்கே இருக்குது. நம்ம இதுக்கு தான் எடுத்துருக்கோம், அப்படி தானே அவ்வளோ இருக்குது. இது வந்து என்னது, இது வந்து n டைம்ஸ் ஒன்று தான் போதும். அப்போ அது n எடுத்துட்டோம். மைனஸ் இந்த மைனஸ் போட்டிருக்கேன். இது வந்து n டைம்ஸ் 1 n டைம்ஸ், அது n. அடுத்து இந்த மைனஸ் போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு என்ன எழுதுவோம், அந்த ஃபார்முலா எழுதுவோமா, a இன்ட்டு 1 மைனஸ் 1/10 the whole raised to n divided by 1 minus 1/10. ஓகேவா? போட்டாச்சா? என்னது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இப்போ 4/9 n minus a into 1 minus 1/10 raised to n divided by, இங்கே நான் 10 சொல்லியிருக்கேன்னா, அப்போ இது 10 minus 1/10. நம்ம மைனஸ் ப்ளஸ் பண்ண நம்ம சொல்லிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் இருக்குது. சரியா? அடுத்து நான் 4/9 n minus a into 1, ஏக்கு நம்ம 1/10 உண்டுல, நான் அதை போடவே இல்லை பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணாமலே லிஸ்ட்டு. இப்போ 1/10 என்னது 1/10. ஓகே, இப்போ 1 minus 1/10 the whole raised to n divided by 9/10. ஓகேயா? அடுத்து நமக்கு என்ன வரும், 4/9 n மைனஸ் இது வந்து 1/10 இன்று இது இங்கே வரும்போது என்ன ஆகும், 10/9 ஆகும். அப்படிதானா? 10/9 1 minus 1/10 the whole raised to n. ஓகே, இதுவும் கேன்சல் ஆகும். அப்போது நான் 4/9 n minus 1/9 1 minus 1/10 the whole raised to n. ஓகே, இது வந்து என்ன செய்யணும், இந்த 4/9 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இது உள்ள பண்ணும்போது என்ன வரும், 4n/9 மைனஸ் இது இங்கே வரும்போது என்ன வரும், 4/9 into 9 81. 1 minus 1 10 raised to n whole raised to n எல்லாம் ஒன்று தான். ஓகேயா? இன்னும்
ஓகே, இப்போ 4/81 வந்துச்சா? சரி, இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் என்னது SN. இவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. 3 + 3 3 3 + 3 டேர்ம்ஸ் இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். எல்லா கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. இதுக்கு இதே போல் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 75ல எக்ஸாம்பிள் 2.51. அது வந்து 5 5 5 வச்சுட்டு வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே மாறி மாறி கேட்பாங்க. சரியா? இதாவது ஒரு சம் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. ரெண்டுமே கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். இதையும் பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சமயம் பாருங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். பார்த்துடலாமா? திரும்ப திரும்ப இந்த சம் செஞ்சு பாருங்க. சின்ன சம் தான். ஓகேவா? ஆனால் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ்என் எழுதிடலாமா? இங்கே வந்து என்னது 3 + 3 3 + 3 3 3 + என்னது n டர்ம்ஸ். இப்படிதானா? அப்போ SN = இந்த 3 வெளியில் எடுத்துடலாமா? போன சம் மாதிரி தான். 1 + 1 1 + 1 1 + etc. n டர்ம்ஸ். ஓகே, இனி என்ன பண்ணணும்? நம்ம 9 எடுத்தோம்ல, 9/9 அதே தான் எடுக்க போகிறோம். 9/9 1 + 1 1 + 1 1 + etc. n டர்ம்ஸ். ஓகே, இது வந்து இந்த 3/9 இங்கே வச்சுக்கலாம். 9ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 9 + 99 + 9 9 9 + etc. n டர்ம்ஸ். ஓகேவா? இது வந்து என்ன ஆகும்? 1/3 ஆகும். அங்கே 5/9 வரும். அது வந்து அப்படியே கிடக்கும். ஓகேவா? தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த 5க்கு. இப்போ இங்கே 1/3. 9 என்ன எடுக்கலாம்? 10 - 1. 9 என்னது? 100 - 1. அது ப்ளஸ் 1000 - 1 etc. n டர்ம்ஸ். ஓகேவா? இங்கே 1/3 இருக்குது. 10 இதெல்லாம் அங்கே தனித்தனி எடுத்த மாதிரி இங்கே எடுத்துலாம். இங்கே வந்து 10 + 100 + 1000 etc. n டர்ம்ஸ். மைனஸ் என்னாகும்? 1 + 1 1 + 1 + 1 + என்னது n டர்ம்ஸ். ஓகேவா? இங்கே 1/3 இருக்கும். இதுக்கு நம்ம என்ன வரும்? இதுக்கு SN ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? A வந்து என்ன வரும்? 10 இருக்கும். R வந்து 100/10னா 10. அடுத்தது என்னது? SN ஃபார்முலா என்னது? இதுக்கு SN ஃபார்முலா என்னது? இது வந்து 10ன்னு வரும்போது என்னது? 10 1 விட பெருசு. அப்போ என்ன வரும்? A × R⁻n - 1 வரும். R - 1 புரிஞ்சுதா? இந்த சம் இதை எடுக்கிறது. ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1/3 இதுக்கு என்ன வரும்? A வந்து 10 × R வந்து என்னது? 10⁻n - 1 / 10 - 1. ஓகே, மைனஸ் இது என்னது? இதுக்கு என்ன வரும்? மைனஸ் n வரும். இப்போ தானே நமக்கு இது n டர்ம்ஸ். நம்ம n எடுத்தோம். 1 1 போகுது. அப்போ அதுக்கு n. இப்போ 1/3 10 × 10⁻n - 1 / 9 - n. இப்போ இதுக்கு என்ன வரும்? இது பண்ணும்போது 1/3 இந்த நான் இதை இப்படி எடுத்துடலாம். 10/9 10⁻n - 1 - n. ஓகே, அப்போ இது வந்து இது ஒரு 10. இங்கே வந்து என்ன வரும்? இது வந்து 2 இதை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணிடலாமா? உள்ளே வச்சு பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 1/3 × 10/9. அப்போ 1/3னா இப்போ 10 × 3 × 9. ஓகே, 10⁻n - 1 மைனஸ் 1/3 × n. இந்த 1/3 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 10/27 10⁻n - 1 மைனஸ் n/3. இதுதான் ஆன்சர். இதில் வந்து 5 5 வரும்போது என்ன வருங்க? வந்து என்னது வரும்? 5/9 5/9 வரும். இப்போ இங்கே வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். அந்த இதுக்கு இது எல்லாமே ஈக்குவலாக வரும். ஓகேவா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அந்த 5 + 5 + 2 சம் கண்டிப்பாக மாறி மாறி கேட்பாங்க. தரவாக படிச்சுக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. ஈஸி. இது சும்மா பார்த்தாலே நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, சம் வந்து ஃபைண்ட் சம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சீரிஸ் 3 + 6 + 12 லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அப்போ இதில் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு n வேணும். nth டேர்ம் கொடுத்துருங்க. எனக்கு n கொடுக்கல. இப்போ A = 3, R தெரியும் 6/3 2, R = 2.
இது வந்து என்னது டிஎன் கொடுத்துருக்காங்க, எந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படிதான். அப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த ஃபார்முலா என்னது ஏ ஆர்எஸ் என் மைனஸ் 1 அப்படிதான் 1536. அப்போ ஏ என்னது 3 இன்டு 2 raised to r2 தானே n minus 1 is equal to 1536. இப்போ 2 raised to n minus 1 is equal to என்ன வரும், இது மல்டிபிள் இருக்கு, இங்கே என்ன ஆகும் டிவைட் ஆகும். அடுத்தனா இது 3 எல்லாம் போகுமா, போகும். 3 5 are 50 1 2. அப்போ 2 raised to n minus 1 is equal to 512. அப்போ இதை 2 raised to something ஆக்கணும். என்ன ஆக்கலாம், அப்படியே லீஸ்ட் ஒன் சம் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னது 2 2 2s are 4 10 5 2s are 10 6 2s are 12 2 1 2 2s are 4 6 8 2 6 4 2 3 2 2 1 6 2 8 2s are 16 2 4 2 2 1. அப்போ எவ்வளோ வந்துச்சு, 2 raised to n minus 1 is equal to 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 2 raised to 9. இப்போ இது வந்து ஈக்குவலாக இருந்தால் மேலே உள்ளது என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ n minus 1 is equal to 9, n is equal to என்னது, ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளது போகும்போது ப்ளஸ் ஆகும். அப்படி தான். அப்போ n is equal to 10. n கிடச்சிருச்சா, அப்போ r கிடச்சிருச்சு, n கிடச்சிருச்சு. அதான் இனி sn போடலாமா. ஓகே, sn ஃபார்முலா என்னது, r வந்து பெருசாக இருக்கு. அப்போ a இன்ட்டு r raised to n minus 1 by r minus 1. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. 3 இன்ட்டு r raised to n minus 1 divided by r minus 1. ஓகேயா, 3 இன்ட்டு 2 power 10 என்னது 9 வரைக்கும் வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன 512 இன்ட்டு ஒரு 2 போட்டால் போதும். என்ன 1024 minus 1 divided by 1 எழுதினாலும் சரி எழுதாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஓகேவா. அப்போ 3 இன்ட்டு 1023 3ஆல் இதை ஒன்று 6 சாரி 9 603. இப்போ எஸ்என் என்னது 3069. ஓகே, இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா, என் மட்டும் கண்டுபிடிக்கிறதால இது வந்து ஈஸியாக முடிஞ்சது. ஓகேவா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்தீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். Eighth sum பாருங்க. Kumar writes a letter to 4 of his friends. He asked each of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and its cost 2 to mail 1 letter. Find the amount spent to postage when 8th set of letters mailed. அது குமார் ஒரு லெட்டர் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுகிறாங்களாம். அவங்கள்ட்ட என்னது அந்த லெட்டரை காப்பியில் 4 பர்சன்ஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்கு. அந்த ஒரு இதுக்கு வந்து என்ன தான் 2 rupees வருதான். மொத்தம் 8th செட்டுக்கு எவ்வளோ ருபீஸுங்க கேட்டுருக்காங்க. சரியா. ஓகே, எயித்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து என்னது ஜிபி எழுதிடலாமா. ஜிபி என்னது அவன் 4 பேருக்கு எழுதுறான். அவங்க அந்த 4 பேர் 4 பேருக்கு எழுதுறாங்க. அந்த 4 பேர் 4 பேருக்கு எழுதுறாங்கன்னு போகுது. இப்போ இதுதான் ஜிபி. ஓகேவா. நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வருமே 4 பேருக்கு அனுப்புனா உங்களை வீட்டில் யோகம் வரும், நீங்கள் 4 பேருக்கு கண்டிப்பாக அனுப்பணும். அந்த மாதிரி லெட்டர்னு வச்சுக்கோங்க. 4 பேர், அந்த 4 பேருக்கு 4 பேருக்கு அப்படி போயிட்டே இருக்கு, எங்கே போயிட முடியும்னு தெரியாது. ஓகே, அப்போ இதில் ஏ என்னது 4, ஆர் என்னது 16/4 4 தான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியாது, என்ன தெரியாது. ஓகேவா. அப்போ இதில் இந்த எஸ்என் ஃபார்முலா என்னது, ஆர் வந்து என்னதுமா 1 விட பெருசு தான். அப்படி தானே. அப்போது ஆர் வந்து நமக்கு என்ன 4 ஏ இன்ட்டு என்னது r(n - 1) டிவைடட் பை என்னது r - 1. இதில் வந்து அவங்க எத்தனை பேருக்கு எத்தனை செட்டப் அனுப்புகிறான்னா 8th. அப்போ 8th செட்டப் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்படி தானே. 8th செட் ஆஃப் லெட்டருக்கு எவ்வளோ மெயிலுக்கு எவ்வளோ காஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ 4 இன்ட்டு r(n - 1) divided by r minus 1. ஓகே. அப்போ இதுக்கப்புறம் 4(8) கண்டுபிடிக்கணும். அப்படிதான். ஓகே, இப்போ இதில் 8 டைம்ஸ் என்ன வரும், 65536 minus 1 divided by 3. ஓகே, அப்போ 4/3 இன்ட்டு 65535 1 மைனஸ் பண்ணுவோம் இல்லை. அப்போ 35. இப்போ இதை வச்சு நம்ம பண்ணும்போது என்ன வரும், 2 3 6
1 3 3 30 5 25 and our 8 3 are 24 13 4 3 are 12 15 5 so 4 into 21845 இதை இன்டு பண்ணா நமக்கு என்ன வரும் 87380 ஓகேவா அடுத்து நம்ம என்னறாங்க இது வந்து என்னது SN அவங்க என்ன கேட்றாங்க ஒரு லெட்டருக்கு எவ்வளவு ஆகுதா 2 ரூபாய் ஆகுதா அப்ப மொத்த லெட்டருக்கு என்ன வரும் இந்த 2 ரூபாய் இது கூட மல்டிப்ளை பண்ணனும் 87380 மல்டிப்ளை பண்ணனும் அப்ப என்ன வரும் 2 னா 0 8 2 are 6 8 2 are 16 1 3 2 are 6 and 7 7 14 1 and 16 17 174760 rupees இவ்வளவு ரூபா ஆகுது ஒரு மேல 2 ரூபா வச்சா அப்ப இவ்வளவு ரூபா ஆகுது சரியா okay 9 find the rational form of the number 0.123 bar போட்டா நமக்கு என்ன அர்த்தம் x வந்து பார்னு எடுத்துக்கலாம் என்ன அர்த்தம் 0.123 123 123 போயிட்டே இருக்கணும் இது முன்னாடி படிச்சோம்ல இருக்கு போயிட்டே இருக்கு நம்ம எவ்வளவு எடுத்தாலும் இது திரும்ப 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 எவ்வளவு இது ஒரு ரெண்டே எல்லாம் போயிட்டே இருக்கும் அதுக்கு தான் நம்ம பார் போடுவோம் அப்படிதானே சரி இப்போ ஜிபியில் எழுதும்போது என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் 1 2 3 இருக்கும் அடுத்து இவ்வளோ பேரும் அப்போ அடுத்து என்ன இருக்கும் 0.000123 ப்ளஸ் 0.0000000123 இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ அந்த இது என்னது திஸ் இஸ் an infinite ஜீப் அப்படிதான் நமக்கு அது ஒரு முடிவு இல்லை அப்படி பார் போட்டாலும் முடிவில்லைன்னு அர்த்தம் இப்போ இங்கே போயிட்டே இருக்கும் இப்போ இன்ஃபினிட் ஜிபிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படிதான் நம்ம இதில் ஏ வந்து நமக்கு என்னது 0.123 R என்னது 0.00123 divided by 123 ஓகே இது வெட்டி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் 0.001 வரும் டிவைட் பண்ணணும் சரியா ஓகே அடுத்து வந்து என்னது SN SN என்னது infinity formula 1 minus R is equal to A என்னது 0.123 divided by 1 minus R என்னது 0.001 ஓகே அப்போ 0.123 divided by இங்கே என்ன வரும் 1 minus என்னது 001 இப்போ இங்கே எடுக்கும் இங்கே 10 இருக்கும் அதில் இந்த 1 எடுப்போம் இங்கே 10 ஆகும் 9 ஆகும் இங்கே வந்து என்ன ஆகும் 10 ஆகும் இப்போ 9 9 9 10 minus 1 9 தானே அப்போ 0.999 ஓகே இதை வந்து முழு நம்பர் எழுதுனா ரெண்டு சேர்ந்த பாயிண்ட் போனால் என்ன செய்யணும் 3 0 ஓகே இது வந்து 1000 என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 1 2 3 ஆகும் இது 999 ஆகும் ஓகே இது வந்து 3 போகலாம் 3 3 3 இது என்ன வரும் 4 3 12 1 3 அப்போ 41 இதுக்கு மேலே பண்ண முடியாது 333 இதுதான் வந்து என்னது இதோட ஆன்சர் புரிஞ்சுதா ஓகே 10 சம் இப்போ எஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அங்கே கொடுத்துருவாங்க x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube n times என்ன ப்ரூவ் பண்ணணுமா x minus y into x n is equal to x square x raised to n minus 1 by x minus 1 minus y square y raised to n 1 minus y minus 1 ப்ரூவ் பண்ணிடலாமா SN வந்து பார்ப்போமா x plus y plus x squared plus xy plus y squared plus x cube plus x squared y plus xy squared plus y cube plus etc n times okay இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா multiply by x ரெண்டு சைடு x ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்போ x into SN is equal to x into x plus y plus x into x square plus xy plus y square plus x into x cube plus x squared y plus xy squared plus y cube plus etc n ஓகே அப்போ வந்து உள்ள வந்து மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் xn is equal to xn is equal to x squared plus உள்ள பண்றோம் அப்போ xy plus இது பண்ணும்போது x cube plus x squared y plus xy squared plus x raised to 4 plus x cube y plus x squared
y squared plus xy cube plus etc. n terms. ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து இதே இது வந்து என்ன செய்கிறோம், இந்த எஸ்ஸனை மல்டிப்ளை பை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது ஒய் எக்ஸ்என் ஈக்குவல் டு என்னது, y into x plus y plus y into x squared plus xy plus y squared plus y into x cube plus x squared y plus xy squared plus y cube etc. n times. ஓகேவா? அப்போ y xn equal to என்ன வரும், xy plus y squared plus y x squared y plus xy squared plus y cube plus x cube y plus x squared y squared plus xy cube plus y raised to 4 etc. n terms. Okay, இது equation number 2. இப்போ என்ன பண்ண போறோம்னா equation 1 and 2 subtract பண்ண போறோம். Subtract 1 and 2. அப்போ இங்க என்ன வரும், x xn minus y sn equal to இது எழுதணும், x squared plus xy plus x cube plus x squared y plus xy squared plus x raised to 4 plus x cube y plus x squared y squared plus xy cube minus y xy plus y squared plus x squared y plus xy squared plus y cube plus x cube y plus x squared y squared plus xy squared y cube plus y raised to 4 etc. n terms. இதுலயும் வந்து etc. n terms வரல வந்துட்டேன். இது ஏன் பிராக்கெட் போட்டு மைனஸ் போட்டுருக்கேன்னா, பிராக்கெட் போடலன்னா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் மைனஸ் ஆயிடும். அடுத்து இந்த மைனஸ் எடுத்து உள்ள பண்ண போறேன். என்ன வரும், x minus y into xn. இதில் வந்து x இந்த y தனி xn வந்து காமன் அப்படின்னு எடுத்துக்கேன். equal to இங்கே என்ன வரும், x squared plus xy plus x cube plus x squared y plus xy squared plus x raised to 4 plus x cube y plus x squared y squared plus xy cube. அடுத்து மைனஸ், இது எல்லாமே மைனஸ் ஆகும். xy plus minus y squared minus x squared y minus xy squared minus y squared minus x cube y minus x squared y squared minus xy cube minus y raised to 4. ஓகேவா? எல்லாம் இல்லையா? இது வந்து raised to n terms. ஓகே, இதில் வந்து என்னன்னா x ஸ்கொயர் xy இங்கே இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, 0 ஆயிருமா, x ஸ்கொயர் y ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, xy கியூப் இருக்கா, இங்கே போயிருமா, x கியூப் y கியூப் மைனஸ், இங்கே என்ன இது மைனஸில் இருக்குது, இதுவும் இங்கே ப்ளஸ் மைனஸ். ஓகே, பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே, இது இப்படி எழுதுனா x மைனஸ் y இன்டு xn ஈக்குவல் டு x எல்லாம் எழுதுனா x ஸ்கொயர் ப்ளஸ் பாக்கி எழுதுலாமா x கியூப் ப்ளஸ் x raised to 4 இங்கே இருக்கிறதுனா, அதுக்கப்புறம் the whole raised to n times. அடுத்தது மைனஸ் இங்கே என்ன இருக்குது, y ஸ்கொயர் மைனஸ் y raised to y cube இடையில விட்டு மைனஸ் y cube இதை விட்டு y cube minus y raised to 4 is n times. ஓகேவா? இதில் வந்து எஸ்என் ஃபார்ம்ல என்னது, ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு இதுக்கு வந்து எஸ்என் ஃபார்ம்ல என்னது, a வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆர் வந்து என்னது எஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்போ வந்து எக்ஸ். எஸ்என் ஃபார்ம்ல என்னது, r raised to a into r raised to n minus 1 divided by r minus 1. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம வந்து x minus y into xn எழுதும் என்ன வரும், a வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் x minus 1 இங்கே x raised to n minus 1 என்ன இருக்கலாம், x raised to n minus 1 divided by x minus 1. இதுக்கு அதே இது வந்து இதுக்கு என்ன வரும், yக்கு என்ன வரும்,
இதுக்கு என்ன வரும் ஃபஸ்ட்டில் வந்து ஒய் வரும் ஏக்கு ஒய் ஸ்கொயர் ஆருக்கு வந்து என்னது ஒய் கியூப் பை 3 ஓகேயா இந்த மைனஸை வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா நம்ம இதெல்லாம் ப்ளஸ் தான் ஆகும் ஓகே இதுக்கு தான் பண்ணுறோம் ஒய் கியூப் பை 3 எழுதிட்டு ஒய் ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர் அப்போ வந்து என்னது ஒய் ஆகும் எஸ்என் வந்து இதே மாதிரி தானே அப்போ எழுதிடலாமா ஏ வந்து என்னது ஒய் ஸ்கொயர் y raised to n minus 1 divided by y minus 1 ஓகே இப்போ அந்த ஃபார்முலா உள்ளது வந்துட்டா இது எதனா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சுல அவ்வளோதான் ஓகே இது புரிஞ்சிச்சுல இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் எழுதணும்னா பெருசு மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதி விட்டு விட்டு பாக்கி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் அதை ஸ்டெப் தெரியணுங்கிற ஸ்டெப் எழுதியிருக்கேன் சரியா இது புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ